ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனி நாமும் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களை சந்திப்பதில், உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில் நான் மிகவும் பாக்கியமாக எண்ணுகிறேன். அருமையான இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். அருமையான சபையின் போதகர் அவர்களுக்கும் போதகர் அம்மாவுக்கும் மனமார்ந்த வாழ்த்துதலை சொல்லுகிறேன். போன ஆண்டு நானும் இந்த பெரிய வேடன் அன்று நான் வந்தேன். இதற்கு முன்பதாக நான் எல்லா கூட்டத்திலையும் நான் பிரசங்கித்திருக்கிறேன். குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில், விடுதலை கூட்டத்தில், அமாவாசை கூட்டத்தில், கன்வென்ஷன் கூட்டத்தில், எல்லா கூட்டத்திலையும் நான் ஆண்டுடைய வார்த்தையை நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் இந்த பெரிய வேடன் அன்று நான் இதுவரைக்கும் ஆண்டுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கவில்லை. போன வருஷம்தான் நான் முதலாக அந்த பெரிய வேடன் அன்று கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கித்தேன். அப்போது அருமையான போதகர் அவர்கள் என்னை உட்கார வைத்து இந்த பெரிய வேடக்காமைக்குரிய எல்லா விதமான சத்தியங்களை ஒரு 10 நிமிடத்தில் என்ன பண்ணிவிட்டார், எனக்கு முற்றிலுமாய் எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். ஆமேன். இதுவரைக்கும் தெரியாத காரியங்களை போன ஆண்டு என்னை உட்கார வைத்து அவர் டைரியை பிரித்து அந்த பஸ்கானா என்ன, அதோடைய விளைவின் காரியங்கள் என்ன, எல்லா காரியத்தை என்ன பண்ணிட்டாரு, அவர் புதுமையாக எனக்கு சொன்னார். ஆமேன். இந்த போன வருஷமே இந்த ஒரு அனுபவத்தை என அவர் தந்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காரியங்களை சற்று நாம் கவனிக்க போகிறோம். செய்தி நாம் எப்படி கவனிக்க போகிறோம் என்று சொன்னால், பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டிக்கும் பஸ்காவாகிய கிறிஸ்துவுக்கும் இப்பொழுது நாம் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அந்த பஸ்காவாகிய ஆடு என்ன காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்தது, ஆனால் கிறிஸ்து பஸ்காவாக மாறி அவர் என்ன காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்தார் என்பதை சற்று நாம் இப்பொழுது ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அவர்கள் ஏன் அடிமைகளாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அந்த ஜனங்களை ஆண்டவர் பெருகும்படி ஒரு அந்நிய தேசத்தில் என்ன பண்ணாராம், ஆண்டவர் அவர்களை அடிமையாக வைத்தார். அவர்கள் பெருகி முடிந்த பின்பு ஆண்டவர் அந்த அந்நிய தேசத்திலிருந்து ஆண்டவர் எங்கே கொண்டு போகிறார் என்று சொன்னால், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு ஆண்டவர் கொண்டு போகும்படியாய் கர்த்தர் விரும்பினார். அதை கொண்டு போவதற்காக ஆண்டவர் யாரை பயன்படுத்தினார் என்று சொன்னால், மோசேவை ஆண்டவர் அந்த திட்டத்திற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். மோசேவை கொண்டு தேவன் தம்முடைய வல்லமைகளையும், மோசேவை கொண்டு தேவன் தம்முடைய கிரியைகளையும், மோசேவை கொண்டு தேவன் தம்முடைய மகத்துவமான காரியங்களை இஸ்ரவேல் பார்வோனுக்கு முன்பதாக அவர் காண்பித்து, இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனை நம்ப வேண்டும் என்று அந்த கிரியைகளை ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்போது 10 விதமான வாதை அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல அந்த மோசே மூலியமாக காண்பிக்கப்பட்டது. என்னென்ன வாதையை கொண்டு வந்தார் என்று சொன்னால், தண்ணீரை என்னவாக மாற்றினார், இரத்தமாக மாற்றினார். 2வது தேசத்தின் முழுவதும் தவள வாதையை ஆண்டவர் கொண்டு வந்தார். 3வது தேசத்துல பேன் வாதையை கொண்டு வந்தார். 3வது கொப்பளங்கள், மிருக ஜீவன்களை ஆண்டவர் கொப்பளங்களை அனுப்பினார். 4வது ஆண்டவர் கொள்ள நோயை ஆண்டவர் அனுப்பினார். 5வது வண்டை தேசத்தில் அனுப்பினார். 6வது வெட்டுக்கிளிகளை ஆண்டவர் அனுப்பினார். அடுத்தது காரிருளை கர்த்தர் அனுப்பினார். அப்புறம் கல்மழையை கர்த்தர் அனுப்பினார். தேசத்தில் சற்று நாம் கவனித்து பார்க்கும் பொழுது இந்த 9 விதமான வாதை ஜனங்களுக்கு எதை கொடுக்கவில்லை என்று சொன்னால், முற்றிலுமாக விடுதலை கொடுக்கவில்லை. நல்லா கவனிங்க. 9 விதமான வாதை ஜனங்களுக்கு என்ன காரியத்தை கொடுக்கல, ஒரு விடுதலையை கொடுக்கல. தண்ணீர் ரத்தமா ஆக்கும்போது, தவளை தேசத்தில் வரும்போது, பேன் வரும்போது, கொப்பளங்கள் வரும்போது, கொள்ள நோய்கள் வரும்போது, வண்டுகள் வரும்போது, வெட்டுக்கிளி வரும்போது, காரிருள் வரும்போது, கல்மழை வரும்பொழுது தேசத்தில் எதை கொடுக்கலன்னா, வெற்றி என்ன பண்ணல, தேசத்தில் அடிமதனத்திலிருந்து வாழக்கூடிய வெற்றி அவர்களுக்கு என்ன பண்ணல, கொடுக்கவில்லை என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் நல்லா கவனிங்க, 9 வாதைக்கும் வெற்றியை பார்க்காத அவர்கள் 10வது வாதையாகிய பஸ்காவில் ஒரு பெரிய வெற்றியை தேவன் தந்தார். அப்போ 9 வாதைக்கும் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தவன் இந்த 10வது வாதையாகிய
பஸ்காவுக்கு அவன் என்ன பண்ணான் தெரியுமா? பயந்து நம்ம எங்க அழிந்து போயிட போறோம் என்பதை நினைத்து என்ன பண்ணா, இந்த 10வது வாதையாகிய பஸ்காவை என்ன பண்றாங்க, அவர்கள் நியமித்தார்களாம். இந்த 10வது வாதைக்குரிய பஸ்காவுடைய காரியம் என்ன என்று நமக்கு நன்கு தெரியும். யாத்திராகமும் 12ஆம் அதிகாரத்தில் தான் இந்த பஸ்காவை குறித்து எழுதப்பட்டதான ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. 9 வாதைக்கும் அசராதவன் இந்த 10வது வாதையை கண்டு மிகவும் பயந்து மொத்த ஜனங்களை, தான் அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஜனங்களை, வேதனைப்படுத்தி வைத்திருந்த ஜனங்களை, நெருக்குப்படுத்தி வைத்திருந்த ஜனங்களை, அவமானத்துக்குள்ள வைத்திருந்த ஜனங்களை, முன்னேற்றத்தை தடுத்த ஜனங்களை இந்த 10வது வாதையில் என்ன பண்ணான, பஸ்கா என்ற வாதையில முழு ஜனங்களை என்ன பண்ணிவிட்டான், அனுப்பிவிட்டான். இந்த வாதையினுடைய மைய கருத்து என்னன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆடு என்ன பண்ணணும், அடிக்கப்படணும். அது ஒரு வயதாக இருக்கணும், அது ஆண் ஆடாக இருக்கணும், அது பழுதற்றதாக இருக்கணுமா. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஆடு அவங்களுடைய இலக்கத்தின்படி, அவங்க எண்ணிக்கைகளின்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆடு என்ன பண்ணணும், அடிக்கப்பட்டு அந்த ஆட்டின் இரத்தத்தை முழுசா இல்லை, மொத்த ரத்தத்தையும் எடுத்து, நல்ல கவனிங்க, மொத்த ரத்தத்தையும் எடுத்து ஹாலில் கொஞ்சம், கிச்சனில் கொஞ்சம், வராண்டாவில் கொஞ்சம், ரெஸ்ட் ரூமில் கொஞ்சம், அலமாரியில் கொஞ்சம், ஜன்னல் பகுதியில் கொஞ்சம், முழு இடத்துல என்ன பண்ணல தெரியுமா, இரத்தமானது தெளிக்கப்படலை. ஒவ்வொரு வீட்டுக்கும் அவருடைய இலக்கத்தின்படி அந்த ஆடு அடிக்கப்பட்டு அந்த இரத்தத்தை எடுத்து எங்க பூசணுமா, நிலக்கால் மேலே என்ன பண்ணணும், பூசப்படணும். அப்ப சங்கார தூதன் இரவில் கடந்து வரும் பொழுது ஒவ்வொரு வீட்டுக்காக அடிக்கப்பட்டதான ரத்தம் யார் வீட்டுல பூசப்பட்டதோ, சங்கார தூதன் என்ன பண்ணுவாராம், அந்த வீட்டை விட்டு என்ன பண்ணுவாராம், விலகி போனார் என்று வேதவசனம் சொல்லுகிறதாம். யார் வீடுகளெல்லாம் இந்த ரத்தம் ஆடு அடிக்கப்படலையோ, அடிக்கப்பட்டதான ஆட்டின் ரத்தம் பூசப்படலையோ, அவங்க வீட்டில் இருக்கிறதான அந்த மூத்த மகன், முதற் பேரானவன் என்ன பண்ணானா, ஆண்டவர் அவனை அடித்தார். எல்லாரும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறதான மூத்த மகனெல்லாம் செத்து, பார்வன் அந்த தேசத்துல ஒரு பெரிய ஒரு வேதனையும், பெரிய ஒரு அழையும், பெரிய ஒரு தத்தளிப்பும் உண்டாகி மொத்த ஜனங்களை என்ன பண்ணிட்டான் தெரியுமா, வெளியே போக விட்டான். அப்போ இந்த பஸ்காவாகிய ஆடு அப்பொழுது மாத்திரம்தான் அவர்களுக்கு எதை கொடுத்தது என்று சொன்னால், விடுதலை கொடுத்தது. கரெக்டாக அவங்களுக்கு அப்போ அந்த நேரத்தில் மாத்திரம்தான் எதை கொடுத்தது என்று சொன்னால், விடுதலை அது கொடுத்தது. ஆனால் லைஃப் ஃபுல்லாக அந்த பஸ்கா என்ன பண்ணலை, அவங்களுக்கு விடுதலை கொடுக்கல. அவங்க பாவம் செய்தாங்க, விக்கிர ஆராதனை செய்தாங்க, ஆண்டவரை முறுமுறுத்தாங்க, வனாந்தரத்தில் அழிந்து போனாங்க. நல்லா சொல்லுதா. அப்போ இந்த இடத்துல 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 2வது நீங்க பார்த்தீங்கன்னா, லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் இந்த ஆசரிப்பின் கூடாரத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி பலியின் காரியத்தை எங்க கொண்டு வர்றாருன்னா, லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தில் தான் இந்த பலியின் காரியத்தை என்ன பண்றாரு, ஆண்டவர் நியமிக்கிறார். இந்த அதிகாரத்தை முழுமையாக இப்போ நீங்க வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு ஓரளவுக்கு சுருக்கமாக சொல்லி நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் எதை பார்த்தோம், பஸ்காவாகிய ஆட்டை குறித்து நாம் சற்று கவனித்தோம். 2வது லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தையும் 5ஆம் அதிகாரத்தையும் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் பலியை குறித்து அந்த இடத்துல என்ன பண்றாரு, அந்த இடத்துல நியமிக்கிறதை பார்க்கிறோமா. யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அந்த பாவத்துக்கு ஏற்ற இலக்கத்தின்படி ஒரு பலி என்ன பண்ணப்படணும், செலுத்தப்படும். நல்லா கவனிங்க, யார் வேணா பாவம் செய்யலாம் பிரதர் சிஸ்டர். பழைய ஏற்பாட்டு காலத்துல யார் வேணா என்ன பண்ணலாம், நீ என்ன பாவத்தை வேணா, பழைய ஏற்பாட்டு காலத்துல பேசிக்கிட்டு இருக்கேன், உடனே புதிய ஏற்பாட்டு காலத்துல சிந்திக்க கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல யார் வேணா என்ன பாவத்தை வேணா என்ன பண்ணலாம், செய்யலாம். அவன் பாவத்தை செய்தானா அவன் பாவத்துக்கு ஏற்றவாறு என்ன பண்ணப்படும்,
பலி செலுத்தப்படங்க. ஆசாரியன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் அவன் பலி செலுத்த வந்ததான பொருட்களை வாங்கி அது அடிக்கப்பட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த அந்த ஆசரிப்பின் கூடாரத்துல பிரதான வாசஸ்தலத்தில் என்ன பண்ணுவான்? அவன் கொண்டு வந்தான் தெரியுமா? அந்த ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணுவான்? கொஞ்சம் தான், ரொம்பலாம் இல்லை. அந்த ஆசரிப்பின் கூடாரத்தில் என்ன பண்ணுவான்? தெளித்த பொழுது எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்பட்டு இவன் போயிடுவான். மறுபடியும் என்ன பண்ணுவான் தெரியுமா? பாவம் செய்வான், மறுபடியும் வருவான். நல்லா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அவனுக்கு பலி அடிக்கப்பட்டதுனால பாவத்திலிருந்து அவனுக்கு என்ன கிடையாது? விடுதலை கிடையாது. அவன் பலி அவனுக்கு கொடுத்ததுனால அவன் செய்த, அன்றைக்கு செய்த, அந்த வருஷத்துல செய்த, அந்த மாதத்துல செய்த அந்த பாவம் தான் அவனுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறதா? மன்னிக்கப்பட்டது. மறுபடியும் அவன் போவான், மறுபடியும் பாவம் செய்வான், மறுபடியும் அவனுக்காக என்ன பண்ணும்? நான் சொல்றது புரியுதா? வருவான் அவனுடைய இலக்கத்தின்படி, அவன் பாவத்தின்படி என்ன பண்ணணும்? அவன் ஒரு ஆடையாவது ஒரு புறாவையாவது அவன் கொண்டு வருவான். அப்ப சொல்லுவான், உனக்காக இந்த ஆடு என்ன பண்ணுது? உனக்காக இந்த ஆடு, உனக்காக இந்த புறா உன்னுடைய பாவத்துக்கு ஏற்ற வண்ணமா என்ன பண்ணுது? அடிக்கப்படுதுப்பா. ஓகே, இதுக்கப்புறம் ஆசார் என்ன பண்ணுவாரு? உன் பாவம்லாம் என்ன பண்ணப்பட்டது? மன்னிக்கப்பட்டதுப்பா. நீ செய்தல்ல எல்லாம் பாவம் மன்னிக்கப்பட்டது. நீ குடும்பத்தில் செய்த பாவங்கள், சமுதாயத்தில் செய்த பாவங்கள், ஆமென், எல்லா பாவம் என்ன கையினால் செய்தப்பட்ட பாவங்கள், பிறகு பொருளை இச்சித்த பாவங்கள், விபச்சாரம் செய்த பாவங்கள், வேசிதனம் செய்த பாவங்கள், எல்லாம் செய்த பாவம் என்ன பண்ணப்பட்டுச்சு? மன்னிக்கப்பட்டுச்சுப்பா. அவன் திருப்பி போவான், திருப்பி பாவம் செய்வான், திருப்பி வருவான். புரியுதா பிரதர்? புரியுதா? 1 2 3 புரியுதா? திருப்பி போவான், அப்படியே வா, நான் இந்த பாவத்தை செய்துட்டேன் அப்படின்னுவான். அதுக்காக பாவம், அதுக்காக என்ன பண்ணப்படும்? ஒரு ஜீவராசி அடிக்கப்பட்டு கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து தெளித்த போது, போ அன்பு சகோதரா போ, இனி என்ன பண்ணுவோம்? பாவம் என்ன பண்ணப்பட்டது? மன்னிக்கப்படுது. திருப்பி என்ன பண்ணுவேன் தெரியுமா? நீ பாவம் செய்துட்டு வருவ. சிஸ்டர் நீ போ, பிரதர் நீங்க போங்க, திருப்பி பாவம் செய்துட்டேன். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தின் பஸ்காவா இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டு காலத்துல பஸ்காவா இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டு காலத்துல நியமிக்கப்பட்ட பலியா இருக்கட்டும், எதுவுமே நிரந்தரமான தீர்வை கொடுக்கவே இல்லைங்க. நான் சொல்றது எதுவுமே நிரந்தரமான தீர்வை என்ன பண்ணல பிரதர் சிஸ்டர். பாவத்துக்கு நிரந்தரமான தீர்வை பழைய ஏற்பாட்டில் கொடுக்கல. அடிமைதனத்திற்கு நிரந்தரமான தீர்வை பழைய ஏற்பாட்டு காலத்துல கொடுக்கல. இருளுக்கு நிரந்தரமான தீர்வை பழைய ஏற்பாட்டு காலத்துல கொடுக்கல. சத்துருவ ஜெயமெடுக்க தீர்வை பழைய ஏற்பாட்டு காலத்துல கொடுக்கல. பழைய ஏற்பாட்டு காலத்தின் பஸ்கா ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான தீர்வை கொடுக்கல. ஆனா புதிய ஏற்பாட்டு ஆகிய பஸ்கா ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான தீர்வை கொடுத்து விட்டார். பாதி பேருக்கு புரிந்து விட்டது, அதனால கைகளை தட்டி உற்சாகமாய் சொல்லிவிட்டீர்கள். அந்தந்த சேர்ல உட்காந்தீங்கன்னு பாதி பேருக்கு புரியல, அவங்களுக்கு திருப்பி நான் புரிய வச்சுட்டு வரேன். இந்த சேர்ல உட்காந்தீங்களுக்கு பாதி பேருக்கு புரியல, அவங்களெல்லாம் புரிய வச்சுட்டு நான் இங்கே திருப்பி வரேன். ஓகே, நான் கை தட்ட சொன்னேனா? இல்லை நான் கை தட்ட சொன்னேனா? இல்லை அல்லையா ஏதாவது சொல்ல சொன்னேனா? நீங்கள் தான் உற்சாகத்தில் அவனுடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் தான். நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் இவ்வளோ கேட்டு அவங்க கம்முனுக்குறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவன் பாவத்துக்கும், அவன் அக்கிரமத்துக்கும், அவன் அசுத்தத்துக்கும், அவன் இருளுக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன கொடுக்கலையா? முற்றிலுமா என்ன பண்ணல? விடுதலை கொடுக்கவே இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தின் பஸ்கா ஒரு மனிதனுக்கு முற்றிலுமாய் விடுதலை கொடுக்கல. ஆனா புதிய ஏற்பாட்டாகிய பஸ்கா ஒரு மனிதனுக்கு முற்றிலுமாய் விடுதலை உண்டாக்கினது. அதான் அந்த பஸ்காவுக்கும் இப்போ அடாடாடாடா, எனக்கு தெரிஞ்சிருந்தா ஏன் இவர் புதிய ஏற்பாட்டு பஸ்காவுக்கு வந்தாருன்னே தெரியலையே. நானும் கொஞ்ச நாள் ரட்சிக்கப்பட்டுட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டு ஆலயத்துக்கு வந்துட்டு அடாடாடா நானும் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? இது போல வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாமே. என்னவனா சண்டை போட்டுட்டு, என்னவனா கோவப்பட்டுட்டு, மாம்சத்துல வாழ்ந்துட்டு, அடிதடியில வாழ்ந்துட்டு, பிறர பொருளை இச்சித்து ஆடா வாரம் வாரம்னா அவ்வளவுதான். வாசல் ஃபுல்லா என்னதான் கெடுக்கும் சொல்லுங்க. வாசல் முழுவதும் என்னதான் கெடுக்கும்? எல்லாம் வாசல். எப்பா என்னையப்பா இனே பயப்படாத சகோதரா, பயப்படாத. வரும்போது ஒரு ஆடை ஓட்டு வந்துரு. சகோதரிய பயப்படாத. வரும்போது ஒரு புறாவை என்ன பண்ணிடு, பயப்படாத. அவ்வளவுதான். இப்ப சபைக்கு ஆட்கள் இருக்கிறத விட என்னதான் அதிகமா இருக்கும்? இப்ப சொல்லுங்க,
பழைய ஏற்பாடு பஸ்கா வேணுமா? பழைய ஏற்பாட்டு காரியத்தை முறித்து பஸ்காவாகிய கிறிஸ்து வேணுமான்னு முடிவு பண்ணீங்க ஐயா. இப்பாண்டு சொல்ல போறார் என்னன்னா, அந்த அந்த ஆட்டின் ரத்தத்துக்கும் இந்த பஸ்காவின் ரத்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க போறோம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதுல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன பண்ண கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இங்க பாருங்களேன், இவ்வளோ காரியத்தை பேசியிருப்பாங்க, ஆண்டவர் ஒரே காரியத்தில் முடிச்சிட்டார். அது இப்போ புதிய ஏற்பாட்டு பஸ்காவுக்குள்ள என் வாழ்க்கை வந்ததுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன் ஐயா. புதிய ஏற்பாடாகிய பஸ்காவுக்குள்ள நான் வந்ததுனால இன்னைக்கு சமாதானத்தோடு இருக்கிறேன் ஐயா. பஸ்காவுக்குள்ள வந்ததுனால நான் விடுதலையோடு இருக்கிறேன் ஐயா. பஸ்காவுக்குள்ள வந்ததுனால நான் வெளிச்சத்தோடு இருக்கிறேன் ஐயா. பஸ்காவுக்குள்ள வந்ததுனால ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறேன் ஐயா. பஸ்காவுக்குள்ள வந்ததுனால நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் ஐயா. பஸ்காவுக்குள்ள வந்ததுனால பரலோகத்துக்கு சொந்தக்காரராய் மாறி இருக்கிறேன் ஐயா. பஸ்காவுக்குள்ள வந்ததுனால அதிபதின மாறியது ஐயா. பஸ்காவுக்குள்ள தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவர் பஸ்காவுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். தண்ணீர் ரத்தமா மாறிச்சு. பஸ்காவை பேட்டனை கொண்டு வந்தார் ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? நல்லா கவனிங்க. மோசேவை அனுப்பினார். ஜனங்களை மனம் திரும்பவும் யார் அனுப்பினாரு? மோசேவை அனுப்பினார். ஜனங்க மனம் திரும்புற மாதிரி தெரில. அவன் செத்த பிறகு யாரை எழுப்பினாரு? யோசுவாவை கர்த்தர் எழுப்பினாரு. அப்பவும் ஜனங்க மனம் திரும்புற மாதிரி தெரில. யோசுவா செத்த பிறகு யாரை எழுப்பினாரு? நியாயாதிபதியை கர்த்தர் எழுப்பினாரு. அப்பவும் ஜனங்க மனம் நல்லா அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. முதல்ல யார் அனுப்பினாரு? மோசேவை அனுப்பினாரு. அப்பவும் ஜனங்க மனம் திரும்புற மாதிரி தெரில. ரெண்டாவது யாரை எழுப்பினாரு? யோசுவாவை எழுப்பினார். அப்பவும் ஜனங்க மனம் திரும்புற மாதிரி தெரில. அதுக்கப்புறம் ஆண்டவர் யாரை எழுப்பினாரு? நியாயாதிபதி எழுப்பினாரு. அப்பவும் மனம் திரும்புற மாதிரி தெரில. அதுக்கப்புறம் இந்த நியாயாதிபதி காலத்துல எனக்கு ராஜா வேணும், ராஜா வேணும், ராஜா வேணும், ராஜா வேணும், இன்னும் ராஜாவை எழுப்பினாரு. அப்பவும் மனம் திரும்புற மாதிரி தெரில. இந்த ராஜாவுக்கு முன்னால ஆசாரியனை எழுப்பினாரு. அப்பவும் மனம் திரும்புற மாதிரி தெரில. ராஜாவை எழுப்பினாரு. அப்பவும் மனம் திரும்புற மாதிரி தெரில. தீர்க்கதரிசி எழுப்பினாரு. அப்பவும் மனம் திரும்புற மாதிரி தெரில. இந்த ஜனங்களை மோசே அனுப்பி மனம் திரும்பல. யோசுவாவை அனுப்பி மனம் திரும்பல. நியாயாதிபதி அனுப்பி மனம் திரும்பல. ஆசாரியன் அனுப்பி மனம் திரும்பல. ராஜாவை அனுப்பி மனம் திரும்பல. தீர்க்கதரிசி அனுப்பி மனம் திரும்பல. பிதாவாகிய தேவனை பார்த்து குமாரன் சொன்னாரு, இவ்வளோ பேர் அனுப்பி என் ஜனங்களுக்குள்ள என்ன வரல? அடா 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 அடா, என்னம்மா கர்த்தர் வெளிப்பாடோடு பேசினுக்கிறாரு பாருங்க. ஆமென் ஆமென். என்னம்மா கர்த்தர் பாருங்களேன். இவ்வளோ பேர் அனுப்பி இந்த ஜனங்களுக்குள்ள என்ன வரல? ரட்சிப்ப வரல, மனம் திரும்ப வரல, வெளிச்சமும் வரல, ஆமா சாட்சியம் வரல. ஆண்டவர் பார்த்தாரு, இவ்வளோ பேர் அனுப்பி ஒரு காரியம் நடக்கல. இப்போ பிதாவாகிய தேவன், நான் இவ்வளோ மோசே அனுப்பினேன், யோசுவாவை அனுப்பினேன், நியாயாதிபதி அனுப்பினேன், ஆசாரியன் அனுப்பினேன், ராஜாவை அனுப்பினேன், தீர்க்கதரிசி அனுப்பினேன். இவ்வளோ பேர் அனுப்போம். ஜனங்களுக்கு ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்துல, உள்ளான வாழ்க்கையில எந்த மாற்றம் இல்லை. இவ்வளோ பேர் அனுப்பி எந்த மாற்றம் இல்லை. பிதாவாகிய தேவன் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பஸ்காவா மாற்றி விட்டார். என்னவா மாத்திட்டாரு? பக்கத்துல கையை பிடிங்களேன். ஆண்கள் என்ன ஏன் கொஞ்சம் தள்ளி தான் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்கள் பெண்கள் உறவுல கணவன் மன பக்கத்துல கையை பிடிங்களேன். புடிச்சிட்டிங்களா? அவங்கள பார்த்து பேசுங்க. மோசே அனுப்பியும் மனம் திரும்பல, யோசுவா அனுப்பியும் மனம் திரும்பல, ஆசாரியன் அனுப்பியும் மனம் திரும்பல, நியாயாதிபதி அனுப்பியும் மனம் திரும்பல, ராஜாவை அனுப்பியும் மனம் திரும்பல, தீர்க்கதரிசி அனுப்பியும் மனம் திரும்பல. பஸ்காவாகி ஆடு எப்ப வெளிப்பட்டாரோ அப்பவே
மனம் திரும்புதல், அப்பவே ரட்சிப்பு, அப்பவே பாவ மன்னிப்பு, அப்பவே விடுதலை, அப்பவே ரகல வரதர கர ரமண சகலதர பாவங்கள் விழுவதாக, சாபங்கள் விழுவதாக, இருள் விழுவதாக. ஐயா இப்ப வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. எப்பா புளிப்பில்லாத பண்டிகை இதெல்லாம் என்ன பண்ணு, இதெல்லாம் பழைய காரியத்தை புறம்பே தள்ளிட்டு இப்ப கிறிஸ்து என்னவா மாறிட்டார்னா, தம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார். ஐயா இப்ப வாசிங்க எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், சீக்கிரம் வாசிங்க. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும். நல்லா கவனிங்க, மறுபடியும் வாசிங்கக்கா. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இப்ப புரிஞ்சுச்சா? அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட பஸ்காவுக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டதான பஸ்காவுக்கும் உள்ளதான வித்தியாசம் புரிஞ்சிடுச்சா? அது எதுவுமே என்ன கிடையாது, சத்தமா சொல்லுங்க, எதுவுமே என்ன கிடையாது, நிரந்தரம், எதுவுமே நிரந்தரம் கிடையாது பிரதர். அவ்வளவுதான். பழைய ஏற்பாட்டு காலத்துல எதுவுமே நிரந்தரம் அல்ல. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல எதெல்லாம் எனக்கு நிரந்தரமாய் இல்லாது இருந்ததோ அது அனைத்துமே என்னவா மாறியதான், நிரந்தரமாக மாறியது. இன்னும் ஒரு 35 நிமிடங்குது, ஓகேவா? அதுக்குள்ள 25 நிமிஷம் நான் பேசிட்டேன். ஒரு 30 நிமிடம் நான் அந்த ரத்தம் உண்டு பண்ணாத காரியத்தை இந்த ரத்தம் உண்டு பண்ணினேன். செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்தோடு கூட ஆவியானவர் பேச போகிறார். ஆமென். இதெல்லாம் இன்னைக்கு பேசுவது எல்லாம் உங்க போதகர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை வச்சுதான் இன்னைக்கு என்ன பண்ணேன், நான் மெசேஜை ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஆமென். உங்கள் போதகர் இந்த சபை என்னை ரொம்ப மிகவும் நேசிக்கிறது. சபை மாத்திரமல்ல, சபையின் போதகர் அம்மா, அவருடைய பிள்ளைகள், மருமகன், இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுறீங்க பாருங்க. ஒரு ஊழியத்துக்கு நான் போனேன்னா, நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரு ஊழியத்துக்கு போனேன்னா ஐயா இந்த மணிக்கு வந்துருங்கன்னு என்னை ஃபோன் பண்ணி வச்சுருவாங்க. இங்கே ஊழியத்துக்கு நான் வந்தேன்னா, நாங்கள் கிளம்புறதுலேருந்து பஸ்ஸு ஏறத்துலேருந்து வந்து இறங்கத்துலேருந்து அங்கேருந்து என்னை கூப்பிட்டுட்டு வரத்துலேருந்து எனக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையை செய்து எனக்கு சாப்பாடு உட்பட டிஃபன் உட்பட, ஆமாம் போன தடவை வரும்போது ஆமாம் அவ்வளோ வியாதி, என்னை மருத்துவமனை கொண்டு போய் எனக்கு ட்ரீட்மெண்ட்டு பார்த்து, ஆமாம் என்னை ஃபுல்லாக விசாரித்து என்னை சுகத்தோடு பலத்தோடு, இது வரைக்கும் நான் எந்த ஊழியத்திலையும் இவர் பார்த்ததே இல்லைங்க. எல்லாம் வரும்போது எனக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்வாங்க. ஆனால் போகும்போது காணியை கொடுத்துட்டு போயிட்டு வாங்க பிரதர்ன்னு அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் இங்கே நான் பார்க்குறேன், நான் பஸ்ஸு ஏறந்துலேருந்து பஸ் ஸ்டாண்டிலேருந்து அவரு ஃபோன் பண்ணுவார். ஏறிட்டீங்களா ஃபஸ்ட்டு, நீங்கள் ஃபோன் பண்ணம்மா, நீங்கள் சொல்லுங்களேன், இது யாராவது ஃபோன் பண்ணம்மா, உடன் ஊழியர் இருக்கிறாங்க பிரதர், அவன் எங்கே இருக்கிறான்னு கேளுங்க, அவன் வந்துட்டானான்னு கேளுங்க. அவராக எனக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்க ஏதா இருக்க, அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இருக்கிற இடத்துலையே வந்து என்னை கூப்பிட்டு என் பசியெல்லாம் ஆட்டி டீ எல்லாம் கொடுத்து எதுக்கு சொல்கிறேன்னு புரியுதா, என்னை எவ்வளவு நேசிக்கிறீங்கன்றத பாருங்க. ஆமென் அல்லேலூயா. அதனால தான் பாஸ்டர்களை சொன்னேன், சால்வை வரும்போது சொல்லிட்டேன், ஐயா தயவு செய்து இன்னொரு முறை என்ன பண்ணாதீங்க, சால்வெல்லாம் எனக்கு என்ன பண்ணாதீங்க, போடாதீங்க. ஏன் போடாதீங்கன்னா, நம்ம ஒரு குடும்பம். நான் யாரு சத்தமாக சொல்லுங்க, நான் யாருங்க, நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், எல்லாம் நம்மளாம் ஆண்டுடைய பிள்ளைங்க, ஓகேவா? ஆமாம், எவ்வளோ எனக்கு கணம்பர். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வரணும், ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுன்னா நான் அவ்வளோ பாக்கியமாக நினைக்கிறேன். இங்கே வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு காரியத்தை என்ன பண்ணுவார், என்னை கற்றுக் கொடுத்து தான் அனுப்புவார். ஆமென். எப்போ நைட்டுக்கு நான் சாப்பிட போகிறேன்னு கேட்டாச்சு. யாராவது நைட்டுக்கு நான் நைட்டுக்கு இருக்க போகிறீங்களா,
நீங்கள் போகிறீங்களா? நீங்கள் நான் சொல்கிறது புரியுதா? எவ்வளோ அன்பு பாருங்களேன். நான் இது மாதிரி அன்பு வைக்கிற சபையில் வந்து ஏதோ ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ணி நீ கேட்டா கேளு, கேட்க காட்டி போனெல்லாம் பட முடியாதுங்க. சும்மாவே நான் ரொம்ப பாரப்பட்டு பிரசங்கம் பண்ணுவேன். ஆமேன். இன்னைக்கு அந்த ரத்தத்துக்கும் இந்த ரத்தத்துக்கும் உள்ளதான வித்தியாசத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், சற்று நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, அந்த ரத்தம் செய்ய முடியாததெல்லாம், அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தின் பஸ்கா செய்ய முடியாததெல்லாம் இந்த பஸ்கா என்ன பண்ணிட்டார் செய்துமா, செய்து முடிச்சிட்டார். அப்போ என்னென்ன காரியத்தை செய்தாருன்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன பண்ண போகிறேன் இப்போ சொல்லி, அந்த நேரம் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லி 7:55 வரைக்கும் நான் பேசுவேன். 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி நான் போத இடத்துல என்ன பண்ணுறேன், கரெக்டாக நான் டைம் கொடுத்துருவேன். முதல்ல அந்த செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? அந்த ஆட்டின் ரத்தம் செய்யப்படாதது, இந்த பஸ்காவாகி இந்த ரத்தம் என்ன பண்ணினதான், செய்ததான். முதல் அது என்ன செய்யாதது, இது செய்தது. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். முதல் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனமும் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனம் வாசிங்க. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்மேல வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நல்ல கவனிங்க. முதல் என்னன்னா, நான் பரிசுத்தமா இருக்கும்போது அல்ல, நான் நீதியா இருக்கும்போது அல்ல, நான் உண்மையா இருக்கும்போது அல்ல, நான் கீழ்ப்படிந்து இருக்கும்போது அல்ல, நான் பயபக்தி உள்ளவனாய் இருக்கும்போது அல்ல, வேதம் எனக்கு கொடுக்கப்பட்டதான பேர் என்ன தெரியுமா? நான் பாவிகளாய் இருக்கையில் நான் எப்படி இருந்தேன் பிரதர், சிஸ்டர், பிரதர், நான் எப்படி இருந்தேன்னா எனக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? எங்க அம்மா அப்பா வச்ச பேர் எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நல்ல அழகான பேர், உங்களுக்கு ஒரு பேர் இருக்கிறது ஐயா. ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தமது அன்பை என்ன பண்ணினாராம்? முதல்ல பழைய ஏற்பாட்டு காலத்தின் பஸ்கா இந்த அன்பை என்ன பண்ணல தெரியுமா? வெளிப்படுத்தலைங்க. ஆனா புதிய ஏற்பாட்டாகிய பஸ்கா, நான் பாவியாயிருக்கும் போது, சபிக்கப்பட்டவனாயிருக்கும் போது, குற்றவாளியாயிருக்கும் போது, பிசாசு பிடியில் இருக்கும் போது, இந்த பஸ்காவாகி ஆடு தம்முடைய ரத்தத்தை சிந்தி, ஒரு சொட்டு ரத்தத்தை சிந்தி பஸ்காவாகி அவர் நான் மறுபடியும் உன்னை நேசிக்கிறேன் என்பதை தமது அன்பை விளங்க பண்ணினார். 1 யோவான், சீக்கிரமா எடுத்துக்கங்க. 1 யோவான், நான் முடிஞ்ச உடனே கேட்பேன். 1 யோவான், ஓகேவா? எடுத்துட்டீங்களா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் திருப்புங்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. வாசிங்க 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு நான் வாசிக்கிறேங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனால அன்பு உண்டாயிருக்கிறது. நல்லா கவனிங்க. நாம் அன்பு நல்லா பிரதர் சிஸ்டர், இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, அவர் அன்பு கூர்ந்து தம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு என்னவானதா? ரீபாலா பாரா ஷக்கலா. அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட உபத்திரவங்கள், அவர் பட்ட அவமானங்கள், அவர் பட்ட நெருக்கங்கள், அவர் பட்ட காயங்கள், அவர் பட்ட சோர்வுகள், அவர் பட்ட நிர்வாணங்கள், அவர் பட்ட காடிகள், அவர் பட்ட சிலுவைகள், அவர் பட்ட அடிகள், இது ஒவ்வொரு காரியமோ கிறிஸ்து என் மேல் இருக்கிறதான தமது அன்பை காண்பிக்க முடியாது அவர் பலியாக மாறினார். ஆமென். அன்புக்காக உதவுவாங்க அவங்களா? லிசன் ஐயா, அன்பு உங்களுக்கு யாரோ ஒருத்தர் மேல அன்பு வச்சுக்கிறீங்கன்னு அன்புக்காக உதவாங்குவீங்களா? அன்புக்காக நெருக்கப்படுவீங்களா? அன்புக்காக அவமானப்படுவீங்களா? அன்புக்காக நிர்வாணம் ஆகுவீங்களா? அன்புக்காக காரி துப்புதல் வாங்குவீங்களான்னு கேட்டேன். அன்புக்காக ஆமா உன்னை அடிச்சு கிழிப்பாங்க, பரவாயில்லையா? ஐயா, நான் அவரை நேசிக்கிறேன், அவர் நேசிக்கிறாரு, அந்த அன்புக்கு ஏதாவது கஷ்டப்படும் போது என்ன பண்ணுவாங்க? உதவலாம் ஐயா.
ஆனா இது மனுஷிக அன்பு. அவர் என் மேல வைத்த தமது அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? ரீகா ரபா பாபா பாபா ஓ ரிபா லபா ரகா ரதலா ரிமானதா ரகலா. அவமானப்பட்டு பாடுகள் பட்டு நிந்தையப்பட்டு ஆண்டவர் கீழே விழுந்து ரிபா லபா ரஷகலா ரிமான வஸ்திரங்களை உருவப்பட்டு காரி துப்பப்பட்டு முழுகிடப்பட்டு தன் மேல அன்பை ஆண்டவர் காண்பித்தார். அடுத்தது என்ன சொல்றாருன்னா 11ஆம் வசனம், பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபொழுதும் கண்டதில்லை. நாம் ஒருவிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்படுகிறதா. அந்த பஸ்கா செய்ய முடியாதத இந்த பஸ்கா செய்த. அந்த பஸ்கா என்ன செய்தது? நீ செய்த பாவத்தை மன்னித்து அனுப்பினது. ஆனா இந்த பஸ்கா செய்தது, ஆண்டவர் தமது அன்பை உங்களிடத்தில் என்ன பண்ணினாரு? விளங்க பண்ணினார். செகண்ட் எடுத்துக்கலாமா? ரெண்டாவது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனமும் வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்பா ஐயா, அந்த பஸ்கா செய்து என்ன தெரியுமா? நீ பாவம் செய்வ, அது உன்னை மன்னித்து என்ன பண்ணும்? அனுப்போம். மறுபடியும் பாவம் செய்வேன், அது உன்னை மன்னித்து அனுப்பும். மறுபடியும் பாவம் செய்வேன், அது உன்னை மன்னித்து அனுப்போம். ஆனா இந்த பஸ்காவாகி ஆடு என்ன பண்ணாரு தெரியுமா? அது அங்க ஆடு அடிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டதையா. இங்க பலியாகி கிறிஸ்துவே பலியாக மாறி, கிறிஸ்து மாம்சமாக மாறி, கிறிஸ்து நம்மை போல மனிதனாக மாறி, கிறிஸ்து அடிமை ரூபம் எடுத்து குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பை உண்டாக்கினர். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு பாவங்களை கழுவி. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்யப்படாத அந்த பஸ்கா புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன செய்ததுன்னா, அது மன்னிப்பை மாத்திரம் ஏற்படுத்தியது. ஐயா, இது என்ன காரியத்தை ஏற்படுத்தினே தெரியுமா? நான் செய்த, எங்க அப்பா செய்த, எங்க அம்மா செய்த, கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட, சிறு வயதில் செய்த, வாலிப பருவத்தில் செய்த, ஐயா செய்து கொண்டிருந்த எல்லா பாவத்தையும் இயேசு கிறிஸ்து ரத்தம் கொல்கதா மலையில கெத்செமனே தோட்டத்தில் வேர்வையாக சிந்தப்பட்ட ரத்தம், கொல்கதா மலையில சிந்தப்பட்ட ரத்தம், சிலுவையை சுமக்கும் போது சிந்தப்பட்ட ரத்தம், அவர் அடிக்கும் பொழுது சிந்தப்பட்ட ரத்தம், சிலுவை சுமக்க முடியாத கீழே விழும்போது சிந்தப்பட்ட ரத்தம், உயிர் இருக்கிறதா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு அவரை கூட்டும் போது ஐயா சிந்தப்பட்ட ரத்தம் கெத்செமனேல விழலையா, சிந்தப்பட்ட ரத்தம் கொல்கதாவில் விழலையா, சிந்தப்பட்ட ரத்தம் மலை மேல விழலையா, அவர் அவர் சிந்தப்பட்ட ரத்தம் என் மேல விழுந்தது. ஐயா, அது என் மேல விழுந்து ராக்காரா பாபா பாபா ரீமானா ராக்காரா ராமானா ஷாக்கா, அது என் மேல விழுந்தது. ஐயா, அது என் மேல விழுந்தது. ஐயா பிரதர், அது என் மேல விழுந்தது. ஐயா, நீ நினைக்காத கெத்செமனே தோட்டத்தில் சிந்திய ரத்தம் கெத்செமனே தோட்டத்தில் விழுந்தது அல்ல. கொல்கதா மலையில சிந்தின ரத்தம் அது அங்க விழுந்தது அல்ல. தொங்கும் போது விழுந்த ரத்தம் அங்க விழுந்தது அல்ல. அடிக்கும் போது வைக்கும் போது அல்ல. ஐயா, விழுந்தது கீழே விழுந்தது. ஐயா, அது என் மேல விழுந்தது. ஐயா, அது என் சிந்தையில விழுந்தது. ஐயா, அது என் பார்வையில விழுந்தது. ஐயா, அது என் ஆவியில விழுந்தது. ஐயா, அது என் ஆத்துமாவில விழுந்தது. ஐயா, ரீபாலாபா ராக்காரா, அது மாம்சத்தில் விழுந்தது. ஐயா, அது ஜன்ம சுபாவத்தில் விழுந்தது. ஐயா, அது அடிமதனத்தில் ரியாக்காரா பாபா ரீமானாரா ராபாபா ஷாக்கே.
மத்தேயுல அவர் பிறப்பை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்றாங்கன்னா, ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று பிறக்கும் பொழுது, ஐயா பிறக்கும் போது ஐடென்டிஃபிகேஷன் தெரியுமா? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, தமது பாவங்களை நீக்கி. அந்த பஸ்கா செய்யாதத இந்த பஸ்கா இரண்டாவது என்ன தெரியுமா செய்தது? பா, காளையை கொண்டு வந்தியா, வெள்ளாடை கொண்டு வந்தியா, புறாவை கொண்டு வந்தியா, அடிக்கப்பட்டு ரத்தத்தை ஆசாரியன் தான் வருவான், கொஞ்சோண்டு எடுத்து தெளிப்பான். நல்லா பாருங்க, கை 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 தூக்குங்க பார்க்கலாம், சீக்கிரம் டைம் ஆச்சு. கை 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 தூக்குங்க பார்க்கலாம், கொஞ்சோண்டு சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சோண்டு கையை தூக்குக்கான்னு, சீக்கிரம் டைம் ஆகுது. நான் கை இப்படி இப்படி இங்கே பாருங்க, இப்படி கை தூக்குனா அல்லேலூயா சொல்ல கொஞ்சோண்டு சொல்லு பார்க்கலாம். இங்கே பாருங்க, கொஞ்சோண்டு, மொத்த ரத்தமே கிடையாது, ஒரு டப்பால பூச்சி, ஒரு கேன்ல பூச்சி, கொஞ்சோண்டு எடுத்து இங்கே பாருங்க, அப்படி பண்ணு. ஐயோயோ எப்பா இங்கே பண்ணுறாங்க. இப்போ இங்கே எழுப்புதல் வந்துச்சு, இப்போ இங்கே டவுன் ஆயிடுச்சு. இப்போ இங்கன்னா இங்கே உசாராயிட்டாங்க. கொஞ்சம் எடுத்து கொஞ்சோண்டு அப்படியே ஆசாரிப்பின் கூடாரத்துக்குள்ள, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, ஆசாரியனுக்குள்ள கை வழியாக தூக்கு முடிய போறேன். கொஞ்சோன்னு போனவனையா அவள் தான் மன்னிக்க விட்டுச்சு. பிரதர் அண்ணா பாருங்க ஐயா, பாருங்க ஐயா, வருங்கால ஐயா, பாருங்க ஐயா, மன்னிக்க விட்டுச்சு. இவனுக்கு தெரியுமாடா? மன்னிக்க விட்டுச்சுடா, மன்னிக்க விட்டுச்சுடா, பா இப்பதான் எனக்கு சந்தோஷமாகுது, இப்பதான் எனக்கு சமாதானமாகுது. போடா, மறுபடியும் பாவசி. ஆனா இந்த பஸ்கா சொல்லுதுயா, இந்த பஸ்கா என்ன பண்ணிச்சு தெரியுமா? உனக்கு பாவம் செய்யக்கூடிய சிந்தைய, பாவம் செய்யக்கூடிய யோசனைய எப்பா இந்த பஸ்கா குடிக்கவே இல்லையா? கழிவினா இருக்குது. ரீபா லாபாரா சக்கா லாதாரா. சோப்பு இல்லை, அமாம் சோப்பு, சிந்தாம் சோப்பானா இல்லை. என்னதான் காலில் குளிச்சாலும் நாளைக்கு அழுகாக தான் இருப்பேன், என்னதான் சாயங்காலம் குளிச்சாலும் நாளைக்கு அழுகாக தான் இருப்பேன். இல்லை பரவாயில்ல பிரதர், ஒரு 10 நாள் குளிக்காமல் இருப்பேன் பிரதர், சும்மா சென்ட் அடிச்சுதான் இருக்கணும் நீ குளிக்காமல் இருந்தனா. ஐயா அந்த பஸ்கா செய்யாதத இந்த பஸ்கா செய்து என்ன தெரியுமா? ஐயா அந்த பஸ்கா கொஞ்சம், ஆனா இந்த பஸ்கா அவர் சரீரத்துல கொஞ்சம் கூட இல்லாம ரப்பா பாபா சீக்கிரமானார். கொஞ்சம் கூட இல்லாம அவர் சரீரத்துல கொஞ்சம் கூட இல்லாம, அவர் ஆவியில, அவர் ஆத்மாவில, அவர் காலில, அவர் கையில, அவர் முகத்துல, அவர் தலையில கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட இல்லாம, கொஞ்சம் கூட இல்லாம ரீபா லாபாரா சக்கால. அதுதான் என் சபைக்கே வரும். அதுதான் மாதம் கர்த்தருடைய பந்திய ஏன் அவருடைய சரீரத்தை நினைக்கிறோம், ஏன் அவருடைய பாட நினைக்கிறோம்? அவர் சரீரத்தை நினைக்கும் போது, ரத்தத்தை நினைக்கும் போது, நான் அவர் சரீரமா, நான் அவர் பாடலாம் மாறினையா. நான் அந்த ரத்தம் செய்ய, அந்த பஸ்கா செய்ய முடியாதத இந்த பஸ்கா செய்திச்சு. 3வது எடுத்துக்கலாமா? டைம் ஆகுது. 3வது ஓகே. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். கொலோசியர் சீக்கிரம் 3வது கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாய் ஆயிற்று. 3வது பழைய ஏற்பாட்டு காலத்தின் பஸ்கா செய்ய முடியாததை புதிய பாட்டகத்தில் பஸ்கா செய்து முடிச்சிட்டார். ஐயா என்ன 3ஆம் முதல்ல என்ன செய்தார் தெரியுமா? தமது அன்பை வெளிப்படுத்தினது அந்த பஸ்கா. 2வது எதை வெளிப்படுத்தினதுன்னா, மொத்தம் பாவத்தையும் ஆண்டவர் கழுவினார். 3வது எதை சொல்லுதுன்னா, நல்ல கவனிங்களேன், அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினால எதை உண்டு பண்ணினாரா? சமாதானத்தை உண்டு பண்ணினார். இந்த பஸ்கா செய்த
மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? சமாதானத்தை அந்த ஆடு உண்டு பண்ணல. சமாதானத்துக்காக பலி செலுத்தினங்க, சமாதானத்துக்காக பலி செலுத்தணும், பாவ நிவாரணைக்காக பலி செலுத்தணும், குற்ற நிவாரணைக்காக பலி செலுத்தணும். நான் சொல்றது புரியுதா? சமாதான பலி, குற்ற நிவாரண, பாவ பலி, அல்ல போஜன பலி செலுத்தணும். ஆனா இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார் ஐயா. சமாதானத்தை உண்டு பண்ணினார், சமாதானத்தை உண்டு பண்ணினார். அவர் சிந்தப்பட்ட ரத்தம் சமாதானத்தை உண்டு பண்ணினார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற, சமாதானத்தை உண்டு பண்ணுகிற அன்பு சகோதரா, சமாதானத்தை இழந்திருக்கலாம். கணவன் மனைவி நிமித்தம், பிள்ளைகள் பெற்றோர் நிமித்தம், மருமகள் மாமியார் நிமித்தம், வேலை நிமித்தம், வியாதி நிமித்தம், சோர்வுகள் நிமித்தம், நெருக்கத்து நிமித்தம், சஞ்சல நிமித்தம், குறைவைகள் நிமித்தம், ஏமாற்ற நிமித்தம் சமாதான இழந்திருக்கலாம். இந்த மாலை வேளையில உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண முடியாது. குடும்பத்திற்கு சமாதானத்தை, பிள்ளைகளுக்கு சமாதானத்தை, பெற்றோருக்கு சமாதானத்தை, நீ போகிற பாதையில சமாதானத்தை உண்டு பண்ண முடியாது. சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை, சமாதானத்தை உண்டு பண்ணுகிற பாடுகள், சமாதானத்தை உண்டு பண்ணுகிற நிந்தைகள், சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கணும். ஹல்லேலூயா. பிரதர், உன் வாழ்க்கையில சமாதானத்தை பிசாசு கெடுத்து வைத்திருக்கிறான். சமாதானம் இல்லாமல் வாழுகிறீர்கள். சமாதானம் இல்லாத இடத்துல வேதனை இருக்கும், சமாதானம் இல்லாத இடத்துல கடன் பிரச்சனை இருக்கும், சமாதானம் இல்லாத இடத்துல சஞ்சலம் இருக்கும், சமாதானம் இல்லாத இடத்துல குறைவுகள் இருக்கும், சமாதானம் இல்லாத இடத்துல தோல்வி இருக்கும். ஆனா சமாதானம் இருக்கிற இடத்துல இது எதுவுமே அவன் வாழ்க்கையில் இருக்காது. அந்த ரத்தம் எதை உண்டு பண்ணல தெரியுமா? கொஞ்சம் எத்து தெளிச்சா போ, மன்னிக்கப்பட்டது போ. ஆனா இந்த பஸ்கா அது ஆடியா, இது சரீரமாகி ஆடாகவே மாறிவிட்டார். சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை. எது எது ஆக்கினை என்றால் தண்டனை. எல்லாத்தையும் வாங்கினாரியா. நீ நல்லா புரிஞ்சுக்கோ. சிலுவையில் எல்லா காரியமோ எதை வெளிப்படுத்த தெரியுமா? ஐயோ ஐயோ, இவ்வளோ அடிப்படுறாரா, இவ்வளோ அசைக்கப்படுறாரா, இவ்வளோ எனக்காக துப்புறாங்களா, இவ்வளவா இவ்வளவா, அந்த இவ்வளவான்னு வேதனைப்பட்ட தெரியுமா? அவ்வளவா நம்முடைய வாழ்க்கையில எதை உண்டு பண்ணார் தெரியுமா? சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கனை. நாலாவது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்யாத பஸ்கா புதிய ஏற்பாட்டு ஆகி இயேசு வந்து செய்தார். புரியுதா எல்லாருக்கும்? கத்தர் பேசினுக்கிறாரா? கத்தர் பேசுறாரா பிரதர்? ஓகே. நாலாவது, சீக்கிரமா எடுத்துங்க, நேரம் ஆகிறது. ஓகேவா? கத்தருடைய பந்து இருக்கிறது. ஓகே, அடுத்தது வாசிங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி, அவர் இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்பொழுது இருக்கிற இங்க பாருங்க, இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்கு அவர் என்ன பண்ணாராம்? பிதாவின் சித்தத்தை செய்யும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அவர் பலியாய் மாறினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதாம். இப்போ எத்தனாவது பார்க்க போறேன்னா, எத்தனாவது? இப்போ 4வது 5வதா? 4வது எந்த காரியத்தை வெளிப்படுத்தணும்னா, அந்த பஸ்கா ஆடு சிந்தப்பட்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிசாசனுடைய காரியத்திலிருந்து எதை உண்டு பண்ணலன்னா ஜெயத்தை உண்டு பண்ணவே இல்லைங்க. நல்லா புரியும். எதை உண்டு பண்ணல? இப்போ மொத்த பேரை வந்துட்டான். எங்கேருந்து வந்துட்டான்? எகிப்துலேருந்து மொத்த பேரை வந்தான். சொம்மா கூட்டின்னு வந்தார் ஆண்டவர். இங்கே பாருங்க, சொம்மா கூட்டின்னு வந்தாரா? வாதையை காண்பித்து, வல்லமையை காண்பித்து, நான் யார் என்பதை காண்பித்து நிரூபித்து கூட்டு வந்துட்டார். வெளியே வந்துட்டார்ல, போயினே இருக்கிறாங்க. பின்னால் யார் வந்தது? ரைட். இப்போ பார்வோனு வந்த போது இவனுக்கு என்ன பேசிருக்கணும்? டேய், எங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருகிறவரா, ஆண்டவர் எங்களை விடுவிப்பாரா, ஆண்டவர் எங்களை பாதுகாப்பாரா, வாடா வாடா நீ அழிஞ்சு போடுவடா, வாடா கத்தர் உன்னை கடலை வச்சு உனக்கு அமுக்குவாரா. இது எதுவுமே பேசலாம். ஏதாவது பேசினானா?
வாயை திறந்து பேசுங்க. அவன் ஏதாவது பேசுனானா அவனை பார்த்த உடனே இவனுக்கு பயம், அவனை பார்த்த உடனே இவனுக்கு கலக்கம், அவனை பார்த்த உடனே மோசையை பார்த்து என்ன தெரியுமா சொன்னா, எப்பா நாங்க எகிப்திலேயே இருந்திருக்கலாம்பா, நாங்க வேலை செய்து அங்கேயே என்ன பண்ணிருப்போம், செத்து போயிருப்போம்பா, நாங்க வேலை செய்து அங்கேயே கொஞ்ச நாள் வாழ்ந்திருப்போம்பா, ஆனா அங்க இருந்து எங்களை கூட்டு வந்து எங்களை சாகடிக்கவா கூட்டுன்னு வந்தான்னு கேட்கிறான். எதுல வெளியே வந்தவன்? எப்பா எதுல வெளியே வந்தவன் இவன்? இப்பதானே சொல்லி எதுல வெளியே வந்தவன் இவன்? ஆட்டு கடாவின் ரத்தத்தினால் வெளியே வந்தவன். யார ஜெயம் எடுக்க முடியல? பார்வோன் நெருங்கி வரான், அவனை ஜெயம் எடுக்க முடியல. இந்த பஸ்கா அந்த பார்வோனை ஜெயம் எடுக்க முடியல, இந்த பஸ்கா அந்த பார்வோனை ஜெயம் எடுக்க முடியல. ஆனா கிறிஸ்துவாகிய பஸ்கா இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி கிறிஸ்து நமக்காக பஸ்காவாக மாறினார். ஏதேன் தோட்டத்தில் அந்த மரத்தின் கனியை புசித்து நான் தோல்வியை சந்தித்தேன். கரெக்டா? ஏதேன் தோட்டத்தில் அந்த மரத்தின் மூலியமாக வந்த பாவம், அந்த மரத்தின் மூலியமாக வந்த இடரல், அந்த மரத்தின் மூலியமாக வந்த சாபம், அந்த மரத்தின் மூலியமாக வந்த நிர்வாணம், அந்த மரத்தின் மூலியமாக வந்த துரத்தப்படுகிறதல், அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த மரத்தின் மூலியமாக வந்த அந்த தோல்வி, அந்த கொள்கைதான் மலை மேல தொங்கின இந்த மரத்தின் மூலியமாய் சகல பொல்லாங்கை ஜெயமெடுக்கக்கூடியது இந்த பஸ்கா. நாலாவது பஸ்கா. அந்த பஸ்காவுக்கு இந்த பஸ்காவுக்கு உள்ள வித்தியாசம் தெரியுமா? அந்த பஸ்கா ஓகே, பொல்லாங்கானவனை ஜெயம் எடுக்க முடியலை, சத்துருவை ஜெயம் எடுக்க முடியலை, சத்துருவின் கிரியை ஜெயம் எடுக்க முடியலை. ஆனா இந்த பஸ்கா உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார், ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார், ஒரு சத்துவத்தை கொடுத்திருக்கிறார், வார்த்தை கொடுத்திருக்கிறார். பொல்லாங்கானவன் குடும்பத்துக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், வளர்ச்சிக்கு விரோதமாய், பெருக்கத்துக்கு விரோதமாய் தடை செய்கிற அவனை ஜெயம் எடுக்கக்கூடிய பஸ்காவாக இயேசு மாறினார். இயேசு மாறினார். ரிபாலபா ரகரா ரிபரகலா ரிமனதரபா ரபககக. சாபத்திலிருந்து ஜெயம் எடுக்க போகிறாய், இருளான வாழ்க்கையிலிருந்து ஜெயம் எடுக்க போகிறாய், அடிமைத்தனத்திலிருந்து ஜெயம் எடுக்க போகிறாய், உலக வாழ்க்கையிலிருந்து ஜெயம் எடுக்க போகிறாய், வியாதியிலிருந்து ஜெயம், சோர்விலிருந்து ஜெயம். ரீபாலாபாரா ஆண்டவர் ஜெயத்தை உண்டாக்க போகிறார், ஜெயத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். இதுவரைக்கும் இல்லாத ஜெயங்கள், இதுவரைக்கும் இல்லாத அபிஷேகங்கள், இதுவரைக்கும் இல்லாத கிருபைகள், இதுவரைக்கும் இல்லாத வரங்கள். நாகாரா பாபா ரீபாகாரா ராபாராபாரா ராபாலாகாரா. எங்க தோத்து போனேனோ, எங்க தோத்து போனேனோ, எங்க அவமானப்பட்டேனோ, எங்க விழுந்தேனோ, ரீபாலாமானா சக்கலா தோற்று போன இடம்தான், அவமானப்பட்ட இடம்தான், விழுந்த இடம்தான், சபிக்கப்பட்ட இடம்தான். ரீகாரா பாபா தோற்று போன ரீபாலா தோத்து போன இடம்தாமா, அவமானப்பட்ட இடம்தாமா, பாவத்துல விழுந்து கடந்த இடம்தாம்பா, மாம்சத்துல வாழ்ந்த இடம்தாம்பா, ஜென்ம சுபாவத்தில் இருந்த இடம்தாம்பா. எந்த இடத்துல தோற்று போனேனோ பஸ்காவாகிய அந்த இடத்துல ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணினார். அந்த ஏதேன் தோட்டத்துல சாத்தா மரத்து மேல இருந்தான். ஆனா எங்க அப்பா பஸ்காவாக வரும்போது சாத்தான் என் காலு கீழே வந்துட்டான். மேல இருந்தவன் கை தட்டவனுக்கு புரிஞ்சிச்சுப்பா. மேல இருந்தவன் பயம் காட்டினவன், என்னை ஓடி ஒளிய செய்தவன் மேல இருந்தவன். இப்போ சேர்ல உட்காந்துக்கிற அண்ணெல்லாம் காலை தூக்கி மிதிக்க போறாங்க, கீழே உட்காந்துக்கிற அக்காலாம் கையை தூக்கி மிதிக்க போறாங்க. இந்த அக்கா யார் பெத்த பொண்ணுன்னே தெரில, நான் கையை தூக்கி மிதிக்க போறேன்னு சொன்னேன். இந்த அக்கா தூக்கி டமால்னு வச்சாங்க கையை, உற்சாகப்படுத்துவதற்காக. 1 2 3
2 காலையாவது தூக்கு, 1 காலையாவது தூக்கு, பின்னால பெல்ட் வச்சு விழுந்துடாத. இப்பவே சொல்லிட்டேன், நீ கையை காலை ஒடிச்சு ஐயா அவனை ஏன் கூப்பிட்டு நீ பாஸ்டர்களை போய் கம்ப்ளைண்ட் பண்ண போற? சேர்ல உட்காந்து காலை தூக்கு, கீழே உட்காந்து கையை தூக்கு, அவனை மெதிக்க போறோம். யார? ஐயோ, கணவரை ஃபுட்பால் ஆடுறியா? வெக்கமல்ல உனக்கு? மனைவியை ஃபுட்பால் ஆடுறியா? வெக்கமல்ல உனக்கு? பெற்றோரை ஃபுட்பால் ஆடுறியா? ஆடுவப்பா ஆடுவ. இந்த மாதிரி மனைவியை ஃபுட்பால் ஆடாத, பெற்றோரை ஃபுட்பால் ஆடுதா வேறு. காலை தூக்குறேன், கையை தூக்குறேன், கத்தியை தூக்குறேன், கட்டையை தூக்குறேன், தொடப்பத்தை தூக்குறேன், செருப்பு தூக்குறேன். தூக்குறியா? அதுக்கு தான் உன்னை படிக்க வச்சாங்க பழகுது. கட்டியை தூக்க, கத்தியை தூக்க, அரமனையை தூக்க, மொத்த தூக்க, அதுதான் உன்னை படிக்க வச்சாங்க. இப்போ புரியுதா? தெரிது பதாயா பண்ணிட்டு வந்தேன் எங்க அம்மாவை. கை தூக்கு. 1 2 3 ஆமென். எனக்கு எதிராக வந்த சாபங்களை மெதிக்க போறேன். சத்தம் கேட்கணும். ஏமா கையை தட்டவுமா சொன்ன நானு. ஐயோ, இந்த ஜனங்களுக்கு புரியவே மாட்டேன். எங்க ஐயா எப்படிதான் புரிய வைக்கிறாரு. கையை தூக்கி தள்ள அடிக்க சொன்னமா நான். அவங்களை காலால மெதிக்க சொல்ல. 1 2 3 4 வந்த சாபங்களை, வந்த இருள்களை, வந்த அடிமதனங்களை, வந்த சஞ்சலங்களை, வந்த நெருக்கங்களை, வந்த குறைவுகளை, வந்த இச்சைகளை அடியபடி வைத்திருக்கிற என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால சத்தம். உனக்கு எதிராக எழுந்தவன், உனக்கு எதிராக, உன் குடும்பத்துக்கு எதிராக, உன் பிள்ளைகளுக்கு எதிராக சமாதானத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற, ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, ஒரு மனதை கெடுக்கிற, ஊழிய வளர்ச்சியை கெடுக்கிற ஜனங்களை ரீகாரா பாபா பின் மாற்றத்தில் கொண்டு போகிற ஜனங்களை அடுத்த சபைக்கு கொண்டு போகிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே விழுவதாக. அந்த பஸ்காவுக்கும் இந்த பஸ்காவுக்கும் அதான் வித்தியாசம். அந்த பஸ்கா வெக்கப்பட்டயா, அந்த பஸ்கா ஓடி ஒளிஞ்சையா, அந்த பஸ்கா பின்மாற்றத்தில் போனையா, அந்த பஸ்கா தள்ளப்பட்டையா. இந்த பஸ்கா காலை தூக்கலையா, அவன் செத்தா, அவன் கிரியை ஊழியத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழிய குடும்பத்துக்கு விரோதமாய் விசுவாச மெதிச்சுக்கினாரு. அவனை மெதிக்கலன்னா உன்னை மெதிப்பான். அவனை மெதிக்கலாம் உன் குடும்பத்தை மெதிப்பான். அவனை மெதிக்கலாம் உன் பிள்ளையை மெதிப்பான். அவனை மெதிக்கலாம் உன் வாழ்வாதாரத்தை மெதிப்பான். அவனை மெதி எழுந்திருக்கும் போது ஊழிய வளர்ச்சியை கெடுக்கிற ஆத்மாவை வேறு திசையில திருப்புகிற அளவுக்கு அநேக பிசாசுடைய கிரியைகள் 4 திசையிலும் கிரியை செய்கிறது. அவன் விடுகிறான். ரியாந்தாரா லாகரா பாபா பாபா ராபாரா ராபா லாகரா பாலா ரிவாலா தரா தரா ஓ பாபா 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 ரிகாலா தரா காலா தரா குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் ரேகாரா பாலாஸ். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஓகே, அடுத்தது பஸ்கா. அந்த பஸ்கா செய்ய முடியாத இந்த பஸ்கா. டைம் ஆயிடுச்சுங்க அப்பா. ஓகே, வாசிக்கலாமா? யோவான் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். சீக்கிரம் எடுத்துங்க, சீக்கிரம். நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்னும் 2 காரியத்தை சொல்லி ஜெபிக்க போறோம். நம்ம அடுத்த போறோம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். ஒரு நிமிஷம் இருங்க காக்கா, ஒரே செகண்ட். எல்லாம் எடுத்துட்டீங்களா? யோவான் 6ஆம் அதிகாரம் 56வது வசனம். இருங்கக்கா, நான் எடுத்துக்கிறேன். வாசிங்கக்கா. வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன்.
இன்னொரு முறை வாசிங்கக்கா, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. என் வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். பா 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 பா. அந்த பஸ்கா செய்யாதத, ஒரு வயது ஆடு செய்யாதத, ஒரு பழுதற்ற ஆடு செய்யாதத, ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு செய்யாதத, 33 வயதான இந்த ஆடு செய்து முடிச்சிருச்சியா? இந்த ஆடு செய்து முடிச்சிருச்சியா? இந்த ஆடு செய்து முடிச்சிருச்சியா? இந்த ஆடு செய்து முடிச்சிருச்சியா? அந்த பஸ்கா என்ன தூரத்திலே வச்சிருந்ததுயா? அந்த பஸ்கா தூரத்திலே வச்சிருந்ததுயா? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள, பிரதான மகா பரிசுத்தத்துக்குள்ள, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன போக முடியாத அளவுக்கு, ஆண்டவர் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு என்ன தூரம் வச்சிருந்ததுயா? என்ன தூரம் வச்சிருந்ததுயா? அவர் ஒரு பக்கத்துல, நான் ஒரு பக்கத்துல, என்ன தூரம் வச்சுட்டு இருந்ததுயா? எப்ப இந்த பஸ்கா வந்தாரு? எப்போ இந்த பஸ்கா வந்தாரோ, எப்போ இந்த பஸ்கா வந்தாரோ, இந்த பஸ்கா செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமாயா? என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறார், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்பா, கொஞ்ச ரத்தத்தை ஆடை வெட்டி, புறாவை வெட்டி, காளையை வெட்டிட்டு போயிட்டு வர உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, போயிட்டு வர உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவன் போயிடுவாயா? அவன் போய் பழையபடி பாவத்தை செய்வாயா, பழையபடி திருடுவாயா, பழையபடி சிப்பாயா, பழையபடி வாழ்க்கை வாழ்வாயா? இந்த பஸ்கா ரத்தம் என்ன பண்ணிய தெரியுமா? நான் உனக்குள்ள இணைற, நீ எனக்குள்ள இணைற, ரீபா லாபா ராக்காரா, பரலோகத்தின் மகிமை விட்டு, பரலோகத்தின் வல்லமை விட்டு, பரலோகத்தின் ஆலையை விட்டு, பிதாவுக்கு சொந்த குமாரனை விட்டு, எல்லாத்தையும் விட்டு அப்படியே வந்து இணைஞ்சுக்கிட்டாரியா? அவரு இவரோடு ஐக்கியமாயிட்டாரு. இவரு சீக்கிரம் சொல்லுங்க, முடிக்க போற ஐயா. இவரு அவரோடு ஐக்கியமாயிட்டாரு, அவரு இவரோடு ஐக்கியமாயிட்டாரு. இவருக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லையா? இவருக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லையா? பஸ்கா பழைய ஏற்பாட்டு பஸ்கா, ஆனா புதிய ஏற்பாட்டு பஸ்கா அவருக்கும் எனக்கும் சம்பந்தம். அவருக்கும் எனக்கும், அவருக்கும் என் குடும்பத்திற்கும், அவருக்கு என் ஊழியத்துக்கும், அவருக்கு என் ஆவிக்கும், அவருக்கு என் ஆத்மாவுக்கும். அரே என்ன சொல்ல வராருன்னா, இல்ல இவர் என்ன சொல்ல வராருன்னா சூப்பரா சொல்லி முடிக்கிறாரு. மாம்சத்தை புசிக்கிறவன், ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்கிற உறவு நமக்கு தேவை. எக்காரணத்தை கொண்டும் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்தை விட்டு, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆலயத்தை விட்டு, உபதேசத்தை விட்டு வேற சபைக்கு எக்காரணத்தை கொண்டும் போவே கூடாது. கர்த்தரோடு ஐக்கியம் சரியா இருக்குமானா, தேவ சமூகத்தோடு ஐக்கியம் சரியா இருக்கும். கர்த்தரோடு ஐக்கியம் சரியா இருக்குன்னா போதகரோடு கூட ஐக்கியம் சரியா இருக்கும். கர்த்தரோடு ஐக்கியம் சரியா இருக்குமானா ஊழியத்துல சரியான ஐக்கியம் இருக்கும். கர்த்தரோடு ஐக்கியம் இல்லாதவதான் ஊழியத்தை விட்டு ஊழியம், சபையை விட்டு சபை, மந்தை விட்டு மந்த, உபதேசத்தை விட்டு உபதேசம். அடுத்தது என்ன தெரியுமா பண்ணினது? இந்த ரத்தம். அந்த ரத்தம் பஸ்கா பண்ணாதத, அந்த பஸ்கா என்ன தூரத்திலேயே வச்சிருந்தது, கிட்ட போக விடாது. கரெக்டா பிரதர்? கிட்ட போக விடாது. பிரகாரத்தோடும் வேலை முடிஞ்சிடுச்சு. புரியுதா பிரதர்? எப்பா அந்த தொட்டிகிட்ட பிரகாரத்தோடு அப்படியே ஓய்டு, அப்படியே ஓய்டு சிஸ்டர், பிரகாரத்தோடு போயிடு.
பிரகாரத்தோடு போயிடு. ஆசாரியம் மாத்திரம் தான் ஐக்கியம் கொள்ளணும், ஆசாரியம் மாத்திரம் தான் பேசணும். ஆனா இந்த பஸ்கா தூரத்துல உன்ன, பிரகாரத்துல உன்ன, பரிசுத்த ஸ்தலத்துல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல ரேகா ராபா பாபா பாபா ரிதா தா 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 ரிபோலா கராதா லாபா ரிபோலா தா ராகாலா ராபா பாபா பாபா ரிபோலா கராதா ரிபோலா தா கராதா ரிபோலா பாபா பாபா ரிபோலா கராதா சக்கர மோனோ தோரோ திகா பாபா. உன் அவரோடு ஐக்கியப்படுத்தி இருக்கிறது ஐயா, உன்னை நிறுத்தவே முடியலங்க. உன் அவரோடு ஐக்கியப்படுத்தி இருக்கிறது ஐயா. சமாதானமா வாழ, சந்தோஷமாய் வாழ, விடுதலையோடு வாழ, ஆசீர்வாதத்தோடு வாழ, உயர்வோடு வாழ, அற்புதத்தோடு வாழ, சகல நன்மையோடு வாழ உன் அவரோடு கூட, அவரோடு கூட, அவரோடு கூட சக்கலா. கடைசியா ஒன்னே ஒன்று பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். நேரமாயிடுச்சு. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். டைம் ஆயிடுச்சு. யார் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரு போவா சொல்லுங்க. அவள்தான் முஸ்லிம் பிரதா, யாரு போவான்னு கேட்டேன். அவனுக்கு இடுப்புலையும் காலில் என்ன கட்டியிருக்கோம்? அவன் காலில் என்ன கட்டியிருக்கோம்? அவன் காலில் கயிறும் சங்கிலியும் கட்டப்பட்டிருக்கும். ஒருவேளை இவர் பாவம் செய்துட்டு உள்ள போனார்னா, உள்ள செத்துட்டார்னா, திடீர்னு நான் போய் விடாது. ஐயோ வரலையே, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, வரலையே, என்னாச்சுன்னு தெரியலையே, ஆசாரியனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நீ உள்ள போன நீ செத்துருவ, உள்ள போன காலி. அப்போ அவன் கயிறும் சங்க கையில கட்டியிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவனை உள்ள இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாருமே பிரவேசிக்க முடியாதையா. ஆனா ஆசாரியன் மாத்திரம் தான் பிரவேசிக்கணும் ஐயா. அந்த பஸ்கா கை தூக்கு முடிச்சிட்டேன். இந்த பஸ்கா என்ன தெரியுமா பண்ணினது? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய நித்திய 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 மீட்பை உண்டாக்கினது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாம் எழுந்து நிற்போம். மத்தேயு 27:51. வாசிங்க. 27:51. மத்தேயு 20. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. என்னது? இரண்டாக கிழிந்தது. பாருங்க, முஸ்லிம் எல்லாம் எழுந்துங்க பிரதர், எல்லாம் எழுந்து ஜெபிக்க போறோம். ஐயா எங்களை கொடுக்க போறேன். இங்க பாருங்க, ஒரு பெரிய திரைச்சீலை இருக்கும். அதுக்கப்புறம் யாருக்கு இருக்கு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்னது? ஒரு இங்க பாருங்க, என்ன இருக்கும்? பெரிய. ஆனா இவர் நித்திய மீட்பை உண்டு பண்ணதுனால மேல துவங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாய் அந்த துணியை கிழித்து தள்ளி மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்க கூடிய நித்திய மீட்பை உண்டு பண்ணினது ஐயா. கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? அந்த பஸ்காவுக்கு இந்த பஸ்காவு எல்லாம் கண்ணை மூடுங்க. ஒரு வல்லமை வரப்போகிறது, ஒரு அபிஷேகம் வரப்போகிறது. இந்த பஸ்காவை அனுபவித்து போறையா. இந்த பஸ்காவை அனுபவித்து பஸ்காவுடைய வல்லமைய, பஸ்காவுடைய கிருபைய, வரல சத்தம் வரல, பஸ்காவுடைய சத்துவத்தை எல்லாம் கண்ணு மூடுங்க, எல்லாம் கண்ணு மூடுங்க. ரீபா லாபா ராதா லா எல்லாம் இப்போ ஒரு வல்லமை தொடப்போகிறது, ஒரு வல்லமை தொடப்போகிறது, ஒரு கிருபை தொடப்போகிறது. பஸ்கா உன்னை தொடாம வெளியே போயிடாத, பஸ்கா உன்னை தொடாம
நிரப்பாம வெளியே போயிடாத. பஸ்கா உன்னை நிரப்பாம வெளியே போயிடாத. ரீபா லாபா ரா ஷாக்காலா ரீமா நாதா ராக்காலா. அன்பை வெளிப்படுத்தினார். கண்ணு மூடுங்க, கண்ணு மூடுங்க. அன்பை வெளிப்படுத்தினார். பாவத்தை கழுவினார். சொல்லுங்க சொல்லுங்க. பாவத்தை கழுவினார். நீதி சமாதானத்தை உண்டு பண்ணினார். கண்ணு வரல, கண்ணு வரல. சமாதானத்தை உண்டு பண்ணினார். இல்ல, கண்ணு மூடுங்க பார்க்கலாம். ஓ, அன்பை வெளிப்படுத்தினவர், அன்பை வெளிப்படுத்தினவர், பாவங்களை கழுவினவர், சமாதானத்தை உண்டு பண்ணினவர், சத்துருவை ஜெயம் எடுக்கக்கூடிய கிருபையை தந்தவர். அவர்கள் நிலைத்திருக்கிறோம், அவர்கள் நிலைத்திருக்கிறோம். எல்லா வாய் தந்து சொல்லுங்க. பஸ்காவாகி இயேசுவை வாருமையா. வா திறங்க, எல்லாம் வாய் திறக்கணும். 2 நிமிஷத்துல ஐயாக்களை கொடுக்க போறேன். பஸ்கா பஸ்கா வாருமையா. பஸ்காவாகி உண்மை வாரையா. ரீபா லாக்காரா. பஸ்காவை புசிக்க போறையா. ரீபா லாதா ராக்காரா தாரா. பஸ்காவை புசிக்க போறையா. வரல 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 வரல. சத்தம் வரல, சத்தம் வரல, வரலையா, வரல. இது அர்ப்பணிப்பு ஜபம் கிடையாதுங்க. பஸ்காவை புசிக்க போறையா. பஸ்காவை புசிக்க போறையா. பஸ்காவை தியானம் பண்ண போறையா. சிஸ்டர், பிரதர், அது அப்பல்லையா, சாதாரண அப்பல்லையா, செய்யப்படுகிற அப்பல்ல, கடலை வாங்குற அப்பல்ல, பஸ்காவாகிய கிறிஸ்துவின் சரீரம். பாபா 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 ராகராதாலா ராபா பாபா பாபா சாகராபாலா. பஸ்காவால மாறுவதாக. ரீபாலாகாரா. கண்ணமுடு 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 கண்ணமுடு. ரீபாலாகாரா. என் சரீரம், என் சரீரம் பஸ்காவாக, பஸ்காவின் வல்லமையாக, பஸ்காவின் அபிஷேகமாக. ரியாண்டரா ரோக்கரா பாபா ரீபாலா கராதாரா விமானாதாரா மாகாரா. வெட்கப்படுவானாக. வியாதிகள், பலவீனங்கள், சாவங்கள், கட்டுகள் கீழ்ப்படியாக. அப்பா பஸ்கா வாங்கப்பா, பஸ்கா வாங்கப்பா, வாங்கப்பா, கடந்து வாங்கப்பா. வாயை திறந்து சொல்ல. என்ன தொட. வரல 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 வரல. என்ன தொடம்படு. ரீபா பாபா பாபா. என்ன தொடம்படு. என் குடும்பத்தை தொடம்படு. என் பிள்ளைகளை தொடம்படு. என் எல்லையை தொடம்படு. என் குடும்பத்தை ராகா ரா பாபா பாபா. கடந்து வாங்கப்பா, கடந்து வாங்கப்பா, கடந்து வாங்கப்பா. வாங்க வாங்க வாங்க. எல்லைக்கு வாங்கயா. ஊழியத்துல வாங்கயா. சபைகளை வாங்கயா. ஓகாயா ராபா பாபா ரீபாலா காரா ராமானா ஷாக்காலா. நான் வரேன், நான் வரேன், நான் வரேன். பஸ்காவாகி நான் வரேங்க. உன் வாழ்க்கையில வர ரட்சிப்பை உண்டு பண்ண, சமாதானத்தை உண்டு பண்ண, சந்தோஷத்தை உண்டு பண்ண, பாவ வாழ்க்கை மாற, ஜென்ம சுபாவம் மாற நான் வரேன். பஸ்கா என் வாழ்க்கையில வாங்கப்பா. அப்படியே வலது கருத்து தூக்கங்க பார்க்கலாம். யாரு கண்ணை தொடக்காத. பஸ்கா கடந்து போகிறார். என்னை தொட்டுட்டு போங்கப்பா. வலது கருத்தை மாத்திரம். யாரு கண்ணை தரக்க கூடாது, யாரு கண்ணை தரக்க கூடாது. வலது கருத்தை மாத்திரம். பஸ்கா பஸ்கா என்னை தொட்டுட்டு போங்கப்பா. என்னை தொட்டுட்டு கண்ணை மூடி அப்படியே கையை உயர்த்தி என்னை தொட்டுட்டு போங்கப்பா. அப்பா என்னை தொட்டுட்டு போங்கப்பா. என் குடும்பத்தை தொட்டுட்டு போங்கப்பா. எங்க சபையை தொட்டுட்டு போங்கப்பா. எங்க ஊழியத்தை தொட்டுட்டு போங்கப்பா. எங்க தலைமை போதுகிற தொட்டுட்டு போங்கப்பா. எங்க அம்மாவை தொட்டுட்டு போங்கப்பா. பிள்ளைகளை தொட்டுட்டு போங்கப்பா. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. ரியாதாரா லாகாரா பாலாதாரா. வலன் அடைய முடியா, சத்துவம் அடைய முடியா, கிருபைகள் அடைய முடியா, வரங்கள் அடைய முடியா. தொட்டுட்டு போங்கப்பா.